இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் உலகம் உங்களை தொற்றக்கூடாது, உலகம் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் நடை உடை பாவனை ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆமாம் சொல்லுங்க. அந்த நடிகன் ஒரு மாதிரி முடியை வெட்டினா உடனே அவன் வெட்டிக்கிறான். உலகத்தான் வெட்டினா அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் உலகத்தான் அவனுக்கு ரட்சிப்புனா தெரியாது. ஆனால் இப்போ இந்த வியாதி சபைக்குள்ளே வருது. சபையில் இருக்கிற வாலிபர்கள், பூரண ரட்சிப்பு இல்லாதவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. ஆமென். ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஆமாம். இப்போ ஒத்த கம்மல் போடுற ஃபேஷன் இப்போ உலகத்தில் பரம்பி இருக்கு. சொல்ல போனால் பெண்கள் கம்மல் போடுறாங்களே இல்லை, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க தான் கம்மல் போட்டுருக்குறாங்க. அதுவும் அந்த ஒத்த கம்பல் அது அப்படியே சபைக்குள்ள நுழைய பார்க்குது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு கம்மல் போடுறதுல எனக்கு என்ன பரிசுத்த குலைச்சல் ஆகிட போகுது? லேடிஸ் எல்லாம் கம்மலை போட்டிருக்கிறாங்க, நான் ஒரு காதில் தானே கம்மல் போடுறேன். இந்த கம்மல் போடுறதுனால நான் எப்படி ஆண்டவரை தூஷித்து அவரை துக்கப்படுத்த முடியும்? அப்படின்னா கம்மல் போடுறதுல ஒன்றும் இல்லை, அதை உலகத்தான் போட்டிருக்கிறான், சினிமாக்காரன் போட்டிருக்கிறான். ஆமேன். அதை நீ தரிக்கலாகாது. சத்தமாலே சொல்லாமா?